தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. ஆவலதாயினை பைம்புல் மேல் அவர் மேத்தமர் நீரருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. ஆத்துமம் தன்னை குளிரப் பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேத்தியம் பாதையில் அவர் நிமித்தம் நிதமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 5 முதல் சில வசனங்கள். அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ, பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிகமாய் அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் வம்சத்தார், கர்த்தர் அவர்களை நம்பி எகிப்து தேசத்திலிருந்து கொடுமையின், அடிமைத்தனத்தின், பாவத்தின், சாபத்தின் பிடியிலிருந்து, விக்கிரகத்தின் பிடியிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தின் வழியாக அற்புதமாக, அதிசயமாக அவர்களை போஷித்து வழிநடத்தி அவர்களை நேசித்து பராமரித்து வந்த அதே மக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரகங்களை வணங்கி அப்படிப்பட்டதான அருவருப்புகளை செய்கிறது நினைத்து கர்த்தர் துக்கப்பட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அருவருப்புகளை செய்கிறவர்கள் உலகத்தார் அல்ல, தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைத்த இஸ்ரவேல் மக்களே. ஆம், அவர்கள் நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம், அந்த விக்கிரகத்தினுடைய கிரியைகளை வைத்திருந்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான விக்கிரகங்களை வணங்குகிற நபர்கள் அவர்களுக்குள் எரிச்சல் உண்டாக்குகிற அந்த ஆவி கிரியை செய்கிறதை கர்த்தர் எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, விக்கிரகத்தை ஆராதிக்கிற, எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகத்தினுடைய கிரியைகளை கர்த்தர் முறியடித்து அவைகளை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் இப்படிப்பட்ட அருவருப்புகளை செயல்படுத்துகிற மக்களை ரட்சித்து, இப்படிப்பட்ட அருவருப்புகள் நம் தேசத்தை விட்டு, தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் விக்கிரகத்தை வணங்குகிறதை அவர்கள் விட்டு கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியுமாக அவர்கள் திரும்புகிற பிள்ளைகளாய் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாய் நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக நமக்கு எச்சரிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கிரியை செய்கிற எல்லாவித எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஆவிகளையும், எல்லா அருவருப்பின் ஆவிகளையும் கர்த்தர் முறியடிக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும்
தேவனுடைய அன்பினாலே, அவருடைய இரட்சிப்பினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டு உண்மையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படியாய் அனுதினமும் நாம் ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.